வணக்கம் மக்களே. பிக் பாஸ் லைவ்ல வந்து நைட் ஒரு டிஸ்கஷன் நடக்குது. அனன்யா விசஸ் மாயா. ஸோ அனன்யா வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அர்ச்சனா ஏன் வாய்ஸ் அவுட் பண்ணல எனக்காக அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை வந்து அந்த டாஸ்க்லேயே வச்சுருந்தாங்க. என்னடா கேள்வி, எதனால் அர்ச்சனா வந்து அனன்யாக்காக வாய்ஸ் அவுட் பண்ணல அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, ஏதோ ஒரு பாட்டு வந்து கூல் சுரேஷ் பாடி யார் அனன்யாவை கலாச்சாரம் ஏதோ சேலையை பேஸ் பண்ணி ஒரு பாட்டை பாடியிருக்காங்க. அங்கே அர்ச்சனாவும் இருந்திருக்காங்களாம். பட் இந்த இடத்துல வந்து மாயா நாட் கூல்னு சொன்னாங்களாம். பட் அந்த பாட்டு என்ன ஒரு மீனிங்ன்றது அனன்யாக்கே ஒரு புரிதல் இல்லை. ஓகேங்களா, அனன்யாக்கே ஒரு புரிதல் இல்லை அந்த சாங்கில். இது அர்ச்சனா வந்து பக்கத்தில் உட்காந்து கேட்டு அப்படியே இது பண்ணாங்க அப்படின்றத மாயா வந்து அனன்யா கிட்ட சொல்லி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க 2 நாளுக்கு முன்னாடி. எக்ஸ்பிளைன் பண்ணி இப்படி பண்ணாங்க, அது உனக்கு இதுவாக தெரியலையா, ஏன் அர்ச்சனா கேட்கல அப்படின்ற மாதிரி மாயா இந்த விஷயத்தை வந்து அனன்யா கிட்ட மனிப்புலேட் பண்ணி இப்படி சொன்னாங்கல்ல, அதைத்தான் வந்து இன்றைக்கி டாஸ்கில் கேட்குறாங்க. பட் அதில் அர்ச்சனாவுக்கு வந்து தெரிஞ்சது தானேங்க, கூல் சுரேஷ் வந்து பாட்டு பாடினது உங்களை பார்த்து இதை பேஸ் பண்ணி உங்களை கலாய்க்கணுன்ற மாதிரி பாட்டு பாடினார்னா அது கூல் சுரேஷோட தப்பு. அதுக்கு வந்து அர்ச்சனா வாய்ஸ் பண்ண அது அவங்களுக்கு தெரிஞ்சால் தானேங்க வாய்ஸ் அவுட் பண்ண முடியும். அதை தெரிஞ்சு அவங்க வாய்ஸ் அவுட் பண்ணி இந்த மாதிரி அனன்யாவை தான் மீன் பண்ணி சொல்கிறாருன்றது அவங்களுக்கு தெரிஞ்சால் கேட்க போகிறாங்க. தெரிலனா என்ன பண்ண போகிறாங்க, நான் பார்க்கலங்க அப்படின்றது தான் அர்ச்சனா வந்து இதில் சொல்லியிருந்தாங்க. இதில் அந்த டாஸ்கில் இந்த இடத்துல வந்து அனன்யா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு கூல் சுரேஷ் மேலே கோவம் இல்லை, இதெல்லாம் இல்லை, பாட்டு பாடினவர் அவரா, ஆனால் அவர் மேலே கோவம் கிடையாதான், என்ன லாஜிக்கில் பேசுகிறாங்கன்னு தெரியல, ஆனால் எனக்கு அர்ச்சனா மேலே கோவம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. என்னென்னா அர்ச்சனா எல்லா இடத்துலையும் வாய்ஸ் அவுட் பண்ணாங்க, இதுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணலை அப்படின்ற மாதிரி மீன் பண்ணுறாங்க. பட் எனக்கு புரியல மக்களே, பாட்டு பாடின நபர் மேலே தானே கோவம் வரணும், வாய்ஸ் அவுட் பண்ணாத நபர் மேலே கோவம் வருது எந்த விதத்தில்? இவங்க வந்து கூல் சுரேஷ் கூட ஜாலியாக இருப்பாங்க, இதுவாகிப்பாங்க, பேசி சால்வ் பண்ணிப்பாங்க, ஆனால் அர்ச்சனா மேலே கோவம். என்ன லாஜிக்காக பேசுகிறீங்க அனன்யான்னு தெரியல. இதில் வந்து மாயா யாருமே மனிப்புலேட் பண்ணலை. நான்லாம் அந்த மனிப்புலேட் பண்ணியே கேம் விளையாடுறதுங்க, நான் மனிப்புலேட் பண்ணால் சூப்பராக கேம் விளையாடுவேன்ற மாதிரி மாயா அவங்க துறப்பட நியாயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க இது வரைக்கும் மாயா மனிப்புலேட்டே பண்ணது இல்லையா? இப்போது அனன்யா அந்த விஷயத்தை கேட்கறதுக்கு காரணமே மாயா தான். இதை வந்து மனிப்புலேட் பண்ணி தான் அனன்யா போயிட்டு ஒரு டாஸ்கில் எடுத்து பேசுகிற அளவுக்கு போயிருக்கு. அர்ச்சனா மேலே கோவம் வர அளவுக்கு பண்ணியிருக்காங்க. இதுவே ஒரு மனிப்புலேஷன் தான். இதில் மனிப்புலேட்டே பண்ணலன்ற மாதிரி பச்சையாக போய் சொல்லலாமா மாயா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ இதில் வந்து இவங்க பாய்ஸ்னு சொல்கிறாங்களே, அர்ச்சனாவும் அதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுற மாதிரி இருக்குது வர. ஸோ வந்து ஒரு சிலங்களை மாற்றி பேசுகிற மாதிரி மாற்றி இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அனன்யா ஃபீல் பண்ணி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. ஸோ நான் வெளியே இருந்து பார்க்கும்போது ஒரு மாதிரியும் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ஒரு மாதிரியும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் எனக்கு என்னென்னா, பாட்டு பாடி இவனை அலர்ட் பண்ணது ஒருத்தர், அவர் மேலே கோபம் இல்லை, ஆனால் பக்கத்தில் அது அவங்க அந்த இடத்துல இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன மீனிங்னே தெரியல, நான் பார்க்கல அப்படின்றது சொல்கிற ஆள் கேட்கலையா, அவங்க மேலே கோவமா, அவங்க வாய்ஸ் அவுட் பண்ணலன்றது கோவமா புரியலையே எனக்கு. பாட்டு பாடினவர் மேலே கோவம் இருக்கணுமா, அவங்க பக்கத்தில் இருந்து அவங்களுக்கு என்னென்னு ரீசனே தெரியாத ஆட்கள் மேலே கோவம் வரணுமான்றது எனக்கு புரியல. ஸோ இதில் அர்ச்சனா மேலே கோவப்பட்டுட்டு அனன்யா வந்து பேசுகிறேன்ற மாதிரி இப்போ ஒரு விஷயத்த பேசுகிறாங்க. அதுதான் அவங்களோட புரிதல், எந்த ஒரு புரிதல் இருக்காங்கன்னு இதை தான் மாயா சொன்னாங்க. அது அப்படியே போயிட்டு எப்படி செஞ்சுருக்காங்க, எப்படி பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். இதை தனியாக கூல் சுரேஷ் கிட்ட பேசும்போது, கூல் சுரேஷ் நான் உன்னை மீன் பண்ணலாமா, இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கூல் சுரேஷ் சொன்னதுக்கப்புறம், ஆனால் எனக்கு தெரியும் நான் நீங்கள் சொல்லியிருக்க மாட்டீங்க, எனக்கு தெரிஞ்சுது, என்னோட கட் ஃபீலிங் தோணுச்சு, நீங்கள் செஞ்சிருக்க மாட்டீங்க, இதெல்லாம் பண்ணீங்க. ஸோ அவர் பாட்டு பாடி வேண்டுத்துக்கிட்டே பண்ணியிருக்க மாட்டாருன்னு தெரியுது அனன்யாக்கு. அப்படி தெரிஞ்சும் அர்ச்சனா தப்பு எப்படிங்க அது புரியல. அவங்க சொல்கிறாங்க, பூர்ணிமா கிட்டேயுமே மாயா கிட்டேயும் சொல்கிறாங்க, நீங்கள் இப்படி என்கிட்ட சொன்னீங்க, அவர் வந்து இன்டென்ஷனலாக பண்ணியிருக்க மாட்டார், அவர் ஏதோ பாட்டை பாடியிருப்பார் அப்படின்றது சொன்னார், அவரே இன்டென்ஷனலாக பண்ணியிருக்க மாட்டார், உங்கள் கட் ஃபீலிங் சொல்லுதுன்ற இவங்களுக்கு அர்ச்சனா எப்படிங்க பண்ண முடியும்? அவரே வாலண்டியராக பண்ணலன்னும் போது அர்ச்சனா மேலே எப்படி தப்பு வரும்? இவர் மேலே தப்பு இல்லைன்னா அர்ச்சனா மேலே எப்படி தப்பு வரும்ன்றது எனக்கு புரியல. இந்த மாதிரி ஒரு காமன் பேசிக் சென்ஸ் கூட இல்லாமல் அனன்யா எப்படி இருக்காங்கன்னு எனக்கு புரியல. இவர் மேலே தப்பு இல்லையா, நான் அர்ச்சனா மேலே தப்புன்ற லாஜிக்கே சொல்கிறதே எனக்கு பிடிக்கல. அது இதுவும் இல்லை. இன்னொரு பக்கம் கூல் சுரேஷ் கிட்ட பேசி அந்த இஷ்யூவை சால்வ் பண்ணிவிட்டு நம்ம மேக்கப் போடலாமா, இதுதாம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் நான் இந்த வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறதால நான் இந்த கேங் ஆயிட மாட்டேன், அதேமாரி நீங்கள் அங்கே இருக்கிறதால நீங்கள் கேங் ஆயிட மாட்டோம், நம்ம உட்காந்து கம்பானியன் பேசுறதுக்காக சில விஷயங்கள் நடக்குது, இதை வந்து குரூப்பு இதை மாதிரி பண்ணுறதெல்லாம் தப்புன்னு அப்படின்ற மாதிரி கூல் சுரேஷ் அவர் ஜஸ்டிஃபை பண்ணால் இன்னொரு பக்கம் அனன்யா ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன மக்களே, அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. எனக்கு சுத்தமாக புரியல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.